அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் மற்றும் முக்கூட்டு கிரக இணைவு யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக எதிர்பார்ப்புகளை எகிரவிடக்கூடிய பூர்த்தி செய்யக்கூடிய இடமாகிய 7ஆம் இடத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் பல கிரகநிலைகளுடைய சங்கமம் என்பது நடைபெறுகிறது. எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட நினைத்தவுடனே இந்த யோகங்கள் காரணமாக அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே 31 முடிவதற்குள் இவை நிச்சயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும், அது மட்டுமல்லாது 31/5/2024 முடிவதற்குள் பல கிரகநிலைகள் இணைந்து ரிஷபராசியை வலுப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக குரு சுக்கிர யோகம் மிகவும் வலுவாக 20ஆம் தேதியிலிருந்தே குரு சுக்கிர யோகம் வலுவாக கிடைக்கிறது. புத ஆதித்ய யோகம் 24ஆம் தேதியிலிருந்து புதன் வலுவாக இணைவதால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் முக்கூட்டு கிரகங்களும் இணையக்கூடிய யோகமும் பல்வேறு வகையில பல வகையான யோகங்கள் நிறைந்த இந்த தருணத்தில் 31 மே மாதம் முடிவதற்குள் பல்வேறு வகையில யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கிரக நிலைகள்ல மாற்றம் ஏற்படாத கிரகங்களாக மிக வலிமை வாய்ந்த கிரகங்களாக உள்ள குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பானது பார்க்கப்படுகிறது. இதிலும் மிக வலுவாக நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படி அவருடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசியில் வீற்றிருக்கக்கூடிய சனி. அது மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக மேசம், சிம்மம் மற்றும் விருச்சகம் ஆகிய இடங்களில் சனி பகவான் அதீதமாக செலுத்துகிறார். சனி பகவானின் பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல தடைகள் விலகி புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் என பலவற்றில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஜீவனக்காரகன், கர்மக்காரகன், ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அவருடைய அமைப்பின் காரணமாக நீங்கள் எந்த பணியை, உத்தியோகம், தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்தாலும் அவை சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக மீனராசியிலும், மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் வீற்றிருக்கின்றனர். இந்த இரண்டு கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இனி நிழல் கிரகங்களால் நிஜ வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. நிழல் கிரகங்களால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வெற்றிக்குரிய பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பு இனி வரக்கூடிய தருணங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக ரிஷபராசியில் வீற்றிருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து அதீத பலத்துடன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கிரன். 20ஆம் தேதியிலிருந்தே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே மே 31 முடிவதற்குள் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் மக்கள் மத்தியில் செல்வ
செல்வாக்கும் உயர்ந்து கிடைக்கக்கூடிய இரட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பாதியில் நின்ற பணிகள், தடையை சந்தித்த சுப நிகழ்வுகள் என அனைத்தையும் சிறப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் குருவும் பல வகையில நன்மையை நிறைந்து கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக கன்னிராசி, விருச்சக ராசி மற்றும் மகர ராசி ஆகிய ராசிகளின் மீது பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்படுத்துகின்றன. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும், நிதி சார்ந்த நெருக்கடிகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது ரிஷபராசியில் சூரியனும் வலுவாக வெற்றிருக்கிறார். 31ஆம் தேதி வரை ரிஷபராசியில் தான் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வெகு அளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் குறைகிறது. சூரியனின் அமைப்பு காரணமாக ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது. மட்டுமல்லாது வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் 24ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. முக்கூட்டு கிரகங்கள் இணைவது, சுக்கிரனுடன் இணைவது புத சுக்கிர யோகம், முக்கூட்டு கிரக யோகம் என பல யோகங்களை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் சிக்கல் இல்லாமல் பயன்படுத்தி அவற்றின் பலனை அனுபவிப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பூமிகாரகன், மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 31ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அதற்கு முன்னதாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே மங்களகாரகனுடைய மாறுதலும் பல வகையில சுப நிகழ்வுகளை சிறப்பாக கைகூட்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வருமானம் வரக்கூடிய வகையிலும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை பூமிகாரகன் மங்களகாரகனான செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை விருச்சக ராசியிலும், 27 வரை ரிஷப ராசியிலும், 29 வரை மகர ராசியிலும், 31 வரை சனியுடன் இணைந்து கும்பராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் என பல இடங்கள்ல மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுப்பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல பணிகளில் உள்ள தடைகள், மந்தமான சூழ்நிலைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த மே மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற விஷயங்களில் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக 31ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் அவர் 6இல் ஆட்சி பலம் பெறுகிறார். அது மட்டுமல்லாது 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தை குரு வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறார். 20ஆம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே 31 முடிவதற்குள் பல அதிரடியான நல்ல பல வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். அதைவிட இந்த தருணத்தில் பல்வேறு வகையில தடைகளை, தாமதத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு. ஏனென்றால் வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதனும் 24ஆம் தேதி முதல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7இல் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். 7ஆம் இடம் மிக வலுவுள்ளதாக மாறுவது மட்டுமல்லாது பல கிரகநிலைகள் இணைந்து சப்தம பார்வையை ஜென்ம ராசியின் மீது செலுத்துகின்றன. குரு, சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் பார்ப்பது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியும் வலுவாக பார்க்கிறார். எனவே பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் ஜென்ம ராசிக்கு பல கிரகநிலைகளுடைய பார்வை பதிவதால் பல அதிரடியான மாற்றங்கள் உத்தியோகம், தொழில் ரீதியாக உண்டு. ஏனென்றால் சனியின் ஜென்மஸ்தான பார்வையானது ஜென்ம ராசியில் பதிகிறது. 10ஆம் பார்வை ஜென்ம ராசியில் பதிவதால்
இருப்பதால் நல்ல வளர்ச்சி உண்டு. குருவின் 7ஆம் பார்வை அபரிவிதமாக பதிகிறது. சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் சப்தம பார்வையால் பார்ப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயம் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும். உங்களுடைய சிறு முயற்சி புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவற்றை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை, மக்கள் தொடர்பு துறை எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் தூர வளர்ச்சியும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி மிகவும் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது திட்டமிட்டபடி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் பல்வேறு விஷயங்களில் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் 7ல் இருப்பதால் பெண்மணிகள் மனதில் நினைத்த காரியங்களை அப்படியே செய்து முடித்து மகிழ்ச்சி பெற முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுவிச்சமும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் கிடைக்கும்.